ஹாய் ஹாய் गाइस வெல்கம் டு ஸ்பை கேமர்ஸ். நான் உங்க சக்திவேல். நான் உங்க பிரதோரம். நான் உங்க கராஜ். வீடியோ ஆரம்பிக்கல கொஞ்சம் கோளாறு ஆயிடுச்சு. ரோப்ளாக்ஸ்ல நம்ம இன்னைக்கு போட போறது டெட் பால். ஆமா गाइस, இது நாங்க ஏகனவே கோளாறு இருக்கு गाइस, கோளாறு போடலான்னு பார்த்தா மைக் ஆஃப் ஆயிட்டே இருந்தது. அதான் இதுக்குள்ள வந்தோம். நாங்க ஏகனவே விளையாண்டுருக்கோம், ரொம்ப நாள் ஆச்சு விளையாண்டு. இந்த கேம் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் गाइस. ஆனா இப்ப விளையாடுறது கிடையாது. நாங்க நிறைய கேம் போட ஆரம்பிச்சோம். பாத்தீங்களா, இங்க பாருங்க கத்தி. நாங்க பாருங்க எவ்வளவு கேரக்டர்ஸ் மட்டும் அன்லாக் பண்ணி வச்சிருக்கோம்னு பாருங்களேன். இப்போ உங்களுக்கு தெரியும் முக்காவாசி கேரக்டர் இருக்கும் गाइस. இங்க பாருங்க எல்லாமே நான் கேரக்டர் அன்லாக் பண்ணி வச்சிருக்கேன் गाइस. இன்னும் ரெண்டு ஆனா இது காசு गाइस, அதான் गाइस. இப்போ புதுசா வந்திருக்காங்க, நாங்க விளையாடவே இல்லை. அதான் மிச்ச எல்லா கேரக்டரும் அன்லாக் பண்ணியாச்சு गाइस. இது தவிர போதுரா. சரி கைஸ், சாரி கொஞ்சம் இதாயிடுச்சு. ஒரு தொல்லை வந்துச்சு गाइस. ஆமா தலைமுச்சை வந்துச்சு गाइस. காலையிலே வீடியோ எடுக்க முடிச்சு. சாரி கைஸ். அது வந்து கத்திச்சு தொல்லை. கண்டுக்காதீங்க. வீடியோ எடுக்கலாம்னு நினச்சப்ப தத்துச்சு. சரி விடுங்க. இப்போ நம்ம அந்த பாவமெல்லாம் நினைக்காதீங்க, கேடு गाइस. நம்ம தப்பு பண்ணா கூட எவங்க எப்படி அடிக்கிறான்னு பார்ப்போமா? அது தப்பு பண்ணா கூட நம்ம தான் தப்பு பண்ண மாதிரி மாட்டி விடுவோம் गाइस. நம்ம ஒரு பழைய ப்ரோ பிளேயர்னு இந்த கேமுக்கு சொல்லலாம். ஆனால் இப்போ எப்படி இருக்குன்னு தெரியல. இந்த மாதிரி மாறின அப்டேட் எங்களுக்கு அவ்வளோ பிடிக்காதனால அதுக்கப்புறம் விளையாடலை. அந்த गाइस இந்த கேம் செம்மையாக இருக்கும், நீங்கள் விளையாண்டு பாருங்க. இதில் கத்தி வாங்கக்குள்ளே நல்லாயிருக்கும். முன்னாடி ட்ரேடிங்லாம் இருந்தது, அந்த ட்ரேடிங்லாம் செம்மையாக இருக்கும். ஆனால் இப்போ அந்த ட்ரேடிங்லாம் அது எப்படி பண்ணணுன்னே தெரில எங்களுக்கு. அவ்வளோ விளையாடவும் தெரியாது. முன்னாடி அப்படி விளையாடுவோம் கைஸ் நாங்களாம். ஆமாம் गाइस, நிறைய மேட்ச் ஜெயிச்சுவோம் गाइस. இதுக்கு ஒரு ப்ரோ பிளேயர் நாங்கள் டக்குன்னு அடிப்போம் गाइस. இது மாதிரிலாம் ஸ்லோவாக அடிக்க மாட்டோம். நாங்கள் போய் கிட்ட போய் அடிக்கிறது தான். ஆனால் இவனுங்க தூரமாக வச்சுக்கிறாங்க. நாங்கள் இப்பயே ஆச்சரிப்போம் சொல்லுவோம். பாருங்க முடிஞ்சிச்சு பார்த்தீங்களா? ஃபுல்லாக எடுத்த கைஸ். யார் பாது गाइस முன்னாடி வந்து ஒரு பாயிண்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க, இப்போ என்னன்னா ஹெல்த் கொடுத்துருக்காங்க गाइस. எங்கடா முன்னாடி கீழே ஒரு பாயிண்ட் போயிட்டா 3 பாயிண்ட் கொடுப்பாங்க. இந்த இப்போ அது அதே தான் இருக்குது, ஆனால் 3 ஹெல்த்து தான். ஆனால் வந்து ஹெல்த் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வாட்டி. என்னடா அது இன்டர்மிஷன். ஏன்னா ரொம்ப நாள் போதும் வெளில போயிடாதா தெரியல गाइस. இதுவாக தான் गाइस இருக்கும். இந்த நான் உங்களுக்கு ஒரு மெத்தட் சொல்கிறேன், இப்படிலாம் ஏறலாம். அடி வாங்கிட்டு போதுரா திடீர்னு. இல்லை गाइस, வருதுடா பார்த்தீங்களா? நான் சொன்னேன்ல. பாருங்க அடி வாங்க. நான் தான் இங்கே ப்ரோ பிளேயர். பாருங்க அடி வாங்கிட்டான் गाइस. சும்மா சொன்னேன் गाइस. அவனை ரொம்ப நாள் ஆயிடுச்சு गाइस விளையாண்டு. நான் எவ்வளோ இது கொடுத்தேன் தெரியுமா? அவன் தான் அடி வாங்கிட்டான். இந்த கைஸ் பக்கு போச்சு. பக்காகுது கைஸ். பக்கு गाइस. இப்போ என் மேட்சை கொஞ்சம் பார்க்கலாமா? நான் விளையாட மாட்டேன். என்னடா அது எங்கப்பறா? இப்போ என் மேட்சை பாருங்க கைஸ். சரி, நான் யாரோ ஒரு கேரக்டர்னு நினைக்கிறேன். சாரிப்பா. போறா, நம்ம தான் கிங்கு. நம்ம தான் கிங்காண்டா. ஆனால் அடி வாங்கியிருக்கோமே அசிங்கமா. இங்கே பாருங்க கைஸ், கீழே அந்த இது கிட்ட. ஆனால் அடி வாங்கிட்டு வந்திருக்கோம். கிட்ட நாங்கள் வந்து 2 இது வாங்கிருக்கோம் गाइस. இவனும் गाइस அவ்வளோ. இவனும் வச்சுக்கலாமாடா? லூஃபிஸா இதோ இங்கே ஒருத்தர் டொரோக்கோ. டொரோக்கோ. இவனோட கத்தி வச்சுக்கூடா ஸ்குவாடு. இரு எங்கே இருக்கு? அவனோட கத்தி இங்க இதை வச்சுக்கலாம் டுவல். இங்கே பாருங்க கைஸ், எங்கள் கத்திலாம் எப்படி இருக்கு. உங்களுக்கு ஏதாவது ட்ரேடிங் வேணாலும் எங்கள்கிட்ட கேளுங்க. நான் விளையாடுறது கிடையாது. இதில் குத்துறது ஃப்ரீயாகவே குத்துறோம். இதெல்லாம் நாங்கள் கஷ்டப்பட்டு எடுத்தோம் கைஸ். இதெல்லாம் உங்களுக்கு வேணா சொல்லுங்கள், உங்களுக்கு இதெல்லாம் கொடுக்குறோம். டுவல் கூட கொடுக்குறோம். இதில் எது வேணாலும் கேளுங்க, தரோம். இந்த கத்தியில முக்கியமே இல்லை. நாங்கள் விளையாண்டு ரொம்ப நாள் ஆகுது. இருறா, இதை வச்சு மரம் விளையாண்டு பார்ப்போம். இருங்க கைஸ், அவன் வேறு மத்திய மாட்டேங்கன்றான். ஆனால் எனக்கு இது பிடிக்கும். மத்திய மாட்டேங்கல்ல கைஸ், கத்திய மாட்டேங்க. சரிங்க, வாயில் அப்படி வந்துடுச்சு கைஸ். இந்த இது மாதிரி ஒரு பார்ட்டி மாதிரி இருக்கும் கைஸ். இந்த பார்ட்டி நாங்கள் அடுத்தது வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் பேட்டில் கிரவுண்ட்ஸ் போடலான்னு இருக்கோம். ஆமாம், ரோப்ளாக்ஸில் இருக்கிற எல்லா கேமே போட்டு முடிச்சலாமா?
நாங்கள் எல்லா கேமும் தான் கேமிங் செஞ்சு பார்த்தீங்கன்னா இருக்கும். ஏன்னா அவன் வந்து ஒரே காமன் கேமாக தான் போட்டுட்டு இருப்பான் அந்த ரோப்ளாக்ஸ். ஆனால் எங்களுக்கு பிடிக்கும் அந்த சேனல். பவர் போட்டலாமா? பார்த்தீங்களா கைஸ் எப்படி நம்ம தான் இங்கே நம்மளை ஒருத்தனா அடிக்க முடியாது. அங்கே பாருங்க சமைச்சுக்கிறானுங்க. ஓ மை காட் கைஸ் நான் கைஸ் இப்படி தான் கைஸ் கிட்ட போயிட்டு அடிப்பாங்க கைஸ். கிட்ட அடிக்கலாம் 10 அடிக்காங்க கைஸ். அடிச்சேன் இதாயிடுச்சு. நானும் ஒரு வாட்டி அடிச்சேன் கைஸ், அப்படியே செத்துட்டேன் கைஸ். இன்னொரு வாட்டி விளையாண்டு ரொம்ப நாள் ஆகுது தான். இதில் பார்த்தீங்கன்னா உனக்கு 2 பவர் கைஸ். ஆக்டிவ் ஃபயர்னா ஃபயர் பவர்லாம் வந்துடும் கைஸ். ஐஸ் ஆக்டிவ் ஐஸ்னா ஐஸ் பவர்லாம் வந்துடும் கைஸ். பார்த்தீங்கன்னா நம்மளை வச்சு தொக்கி போட்டானுங்க. எனக்கு பாதி கட்டி மூணு. இதில் வேறு நம்மளை கிங்குன்ற மாதிரி சொல்லியிருக்கானுங்க. என்னன்றது சரி வாங்க கைஸ் சுற்றி காட்டுறேன். இங்கே பாருங்க இவன் தான் கைஸ். இவன் தான் பவரு. முன்னாடி நாங்கள் ஃபஸ்ட்டு லெவல் ஆக்கணுங்க. இவன் தான் லூஃபிஸ். ஆகணும் ஃபஸ்ட்டாக கொடுத்துருவாங்க. கொடுக்க மாட்டாங்க கைஸ். வாங்கணும் அதான் கெமிக்கெலாம் நாங்கள் இன்னும் லெவலப்பே ஆகலை கைஸ். நான் ஆக்குனது இவன் கிலோவும் அவ்வளோ தான் கைஸ். அப்புறமா இவன் கொஞ்சமாக ஆக்கிட்டு இருக்கோம். இன்னும் 4 வந்து 100. அவன் புதுசா? ஆமாம் கைஸ். அங்கே போடுறான் நேரா. பாருங்க கைஸ் இவனுக்கெல்லாம் வந்து ஒரு கார்டு கொடுப்பாங்க கைஸ். இந்த ஜீரோன்னு ஒருத்தர் பாருங்க. இவன் தான் எங்களுக்கு பிடிச்ச கேரக்டர். இவன் தான் அந்த இடத்துல முன்னாடி நிற்பானா. இந்த இடத்துல இப்போ வேற ஒருத்தன் நிற்கிறான். யாரும் தெரியல. சரி உங்க மேட்ச் அவனுக்கு கார்டு வாங்க கைஸ். அவனுக்கு கார்டு தேடி கொடுக்கணும் கைஸ். ஆனால் அவன் ரொம்ப கஷ்டமாக குதிச்சு உருண்டு போகலாம்டா. சீக்கிரமாக போயிடுவான்டா. அதெல்லாம் மறந்துட்டா பாருங்க கைஸ். அது சால்ட்டாக உருண்டு போய் பாருங்க. நம்மளுக்கு ரொம்ப மறந்து போயிடுச்சு கைஸ். இந்த இடமா ஐயோ இந்த இடம் எனக்கு பிடிக்காது கைஸ். போட்டு வர வச்சானுங்க. பிளே இல்லைடா டேய். அதான் தானே போகண்டா. பிளேலாம் கொடுக்க தேவையில்ல. டேய் நல்லா பாடுறேன் இந்த தடவை கைஸ். இந்த தடவை நல்லா பார்த்து விளையாடலாம். பவர் போட்டுருந்தா கிட்டா போனால் அந்த இடத்துல நான் ஓரமாக நின்று இருக்கலாம். பார்த்துருந்து ரொம்ப பேசி அடி வாங்கிட்டேன். இந்த செடிக்குள்ளே போய் நான் ஒழிச்சு போய் கைஸ் எப்போவுமே பாருங்க. ஆமாம் அவங்க பாருங்க நம்ம கிட்ட வர பார்த்தது ரெட் உடனே போயிடுச்சு பாருங்க. நம்ம ஷீல்டு இருக்கிற வரை நம்ம தப்பிச்சிட்டு இருக்கிறோம் கைஸ். எழுதும் போல நல்ல விஷயம்தான். நல்ல விஷயத்த ஒரே செகண்ட்ல அடி வாங்கிட்டு போயிடக்கூடாது. அது என்ன கைஸ் இது? முன்னாடி இதெல்லாம் இந்த மாதிரி இருக்காது. கரெக்டாக இப்போ பார்த்தா எவ்வளோ அடிக்கிறானுங்க கைஸ். ரொம்ப ப்ராப்ளம் கைஸ். இந்த லூஃபின்னு ஒருத்தன் அவன் முன்னாடிலேருந்தே பார்த்துட்டாங்க கைஸ். இந்த வரைக்கும் விளாண்டுட்டு இருக்கான் அந்த கேமை. எங்களெல்லாம் அச்சுதான் வரான்டா. கொஞ்சம் தொடக்கிறதுக்குள்ளே வச்சிட்டாங்க கைஸ். போடா அவன் நடுறா அவனை. பாத்தீங்களா செமையா அச்சுமா? இல்லடா அடி வாங்கியாச்சு. பாத்தீங்களா கைஸ்? ரொம்ப முக்கியம் கைஸ் இந்த ஜெம்ஸ். அந்த ஜெம்ஸ் வச்சு தான் நீங்கள் கேட்டெல்லாம் வாங்க முடியும். ஆமாம். இப்போ இந்த கத்தி வைப்போமா? பார்த்தீங்களா எப்படி கெத்தாக இருக்கா? வாங்க இதெல்லாம் போடலாம். இந்த கத்திக்கு நாங்கள் ஆரா ஃபார்மிங்லாம் போட்டிருக்கோம் கைஸ். பாருங்க இப்போ அமௌண்ட்டை பாருங்க எப்படி. அங்கே பாருங்க நம்மளை பார்த்து ஒத்து பண்ணுறான். ஹாய் பாய். கத்தி இருக்குடா. இதோ பாரு இப்போ எங்கே போடுறோம் பார்த்தீங்களா கைஸ்? 3 பேருமே பண்ணுறோம் கைஸ். வெளில போகிறா அவனுக்கு கூட போய் நிற்போம். அங்கே பாருங்க ஒருத்தன் கிஃப்ட் பெட்டியெல்லாம் மாறுறான். எமௌண்ட்டு நினைக்கிறேன் ஆனால் நமக்கு இல்லை. நீங்கள் மங்குனிங்க மாதிரி பார்த்துருக்கீங்கன்னு சொல்லுங்கள். எங்கே போடுறா இவன் என்ன கற்று வச்சுருக்கானுங்க? நாங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் எங்கள் டீம்லேருந்தே தான் ஒருத்தர் கமெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஆமாம் வேறு யாரும் பண்ண மாட்டீங்க. நீங்கள் வேறு யாரும் நினச்சிக்காதீங்க ஓகேவா? இங்கே பாருங்கள் இந்த கத்திலாம் நாங்கள் வாங்கணும்னு வச்சு கடைசி வரையுமே இது எங்களால் தொடங்கல. கொடுக்கலான்னு இருக்கோம் ஸ்டீல் பண்ணுறதுல. ஃபர்ஸ்ட் பிளேயர் வின்ஸ் a lost coin in last journals. கஷ்டப்பட்டு லக்கி பிளாக்ல இருந்து நம்ம நண்பரை எடுத்து வச்சுக்கிறாப்ல பிரணவராம். செகண்ட் பிளேயர் வின்ஸ் a Santa hotspot.
உங்களுக்கு அதான் விலை அதிகமாக தான் இருக்கும், கவலைப்படாதீங்க. காசு ஒரு செகண்டுக்குலாம் அதிகமாக இருக்கும், பர் செகண்டுக்கு. யார் ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு. நம்மளால இனிமேல் சூஸ் பண்ண முடியாதுடா, கம்ப்யூட்டர் இனிமேல் சூஸ் பண்ணணும்டா. நிறைய பேர் வந்துட்டானுங்கடா. யாரும் கமெண்ட் பண்ணீங்க, உங்களுக்கு லாஸ்ட் காம்பினேஷன் கேரண்டி. பாருங்க நம்மளை தொத்தினு வரான் ஒருத்தவனா, நம்ம ஓரமாக நின்றுக்கிறது ரொம்ப நல்லது. ஒருத்தவன் இது பண்ணிட்டு போயிட்டான். பப்ளிக் சோல் வந்து நம்ம எதுக்கு சும்மா போட்டு நிற்போம். பிரைவேட் சோல் வந்தாங்க கைஸ், அப்படியே அடிச்சாங்க கைஸ், முடிச்சு கைஸ். நாங்கள் ஒருத்தவன்ட்ட பண்ணலான்னு பார்த்தா அவன் நம்மளை அடிச்சுட்டு போயிட்டான். இல்லை கைஸ் அடிக்கல கைஸ், ஆக்சுவலி ஹேங் ஆயிடுச்சு என் கார்டு. நானும் என்னவோ பவர்லாம் போட்டு பண்ணலான்னு பார்த்தா கடைசியாக முடியல கைஸ். யார் அவன் மேலே கைஸ்? அவனை போய் காப்பாற்றலாமா? வேணாம், நம்ம இருக்கிற அடிக்கே நம்ம வாங்கி தொலைறோம். இதில் போய் அவனை காப்பாற்றணும்னா சிக்கல தேர்றா பி சிக்கல தேர்றா கோகோ ஃப்ரண்ட் எலிஃபண்ட். நம்ம பாருங்க எப்படி வச்சுக்கிறானுங்க. நம்ம இங்கே நிற்கிறோம், நம்ம பாட்டு பிளேயர் தான். ஷிட், இதை போட்டு நிற்கிறது ரொம்ப நல்லது. வாட்டா வாட்டா பார்த்துலாம் நாளைக்கு நம்ம. ஷோ என்ன கைஸ் இது, நம்ம கிட்ட வரலான்னு போதான். ஐயோ கைஸ் அப்படியே வச்சது பார்த்தீங்களா கைஸ்? கைஸ் ஐஸ் ஷீட் போட்டுக்கோங்க, ஐஸ் ஷீட் போட்டுக்கோங்க. பார்த்தீங்க நான் அடிச்சேன்டா. நல்லா ஏய்யா இவன் விளையாட போறானா? சரி வா விளையாடு. ஒரே ஒரு மேட்ச் ஆனால் பொறுத்தான் நான் அடிச்சு பாரு. அடிக்க முடியாதான், எங்களால் அடிக்க முடியல. இவன் புதுசு தானா, இவன் அது எப்படி அடிக்கிறான்னு பார்ப்போம். என்னன்னு கூட அது இருக்கட்டும், மேட்ச் தானே பார்ப்போம். டிடி வெளில போறடா, மேட்ச்டா மேட்ச். அங்கே நின்று பாரு, உள்ள நின்று போயிட்டு இன்னும் உள்ள போகிறான். நின்றுட்டு அவனுக்கு எப்படி அடிச்சுக்கிறான்னு பார்ப்போம். கைஸ் நம்மளுக்கு அந்த கத்தி செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன், கத்தியை மாற்றிக்கலாம். யாரு? இல்லைடா, இந்த மேட்சே போகலடா. இந்த கத்தி தான் நம்மளுக்கு செட் ஆகிற மாதிரி தெரியுது. பேக்கான் பேக்கான்லாம் எப்படி விளாட்றானு பாருங்க. பேக்கான் எப்படி அடிக்கிறானு. நம்மளே ஒரு பேக்கான் தான், பேக்கான் கேரக்டர். இன்னொரு ஐடியில் நான் பேக்கான் தான் வச்சுருக்கேன். இங்கே பாருங்க ப்ரோ பிளேயர் போலையே. இங்கே பாருங்க ஓ மை காட், பார்த்தீங்களா? ஓ மை காட், நம்ம தான் வேஸ்ட்டு போலையே. தூக்கி தூக்கி அடிக்கிறானுங்களே. இதை பாரு, அப்புறம் பார்த்துக்கலாம். கைஸ் நம்ம ப்ளீஸ் டொனேட்டு போடலான்னு இருக்கோம். உங்களுக்கு ப்ரோமோ கோட் வேணும்னா எங்கள் கூட விளையாடுங்க. டேய் 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 அடி வாங்கிடுவான்டா இவன். இப்போ பாருங்க கைஸ், இவன் விளையாட தெரியாது. நாங்களே இப்பதான் கைஸ் கொடுப்போம் ஃபர்ஸ்ட் டைம் சொல்லிட்டு பாருங்க அவனே சுற்றிட்டு இருக்கான். இவனுக்கு நாங்கள் தான் ஹெல்ப் பண்ணணுமே. பாருங்க பாருங்க இப்படி ஓடுறான் பாருங்க. ஆனால் என்னமோ பண்ணுறான், ஆனால் என்ன பண்ணுறான் தான் தெரில. பாருங்க இதெல்லாம் வருது அடிக்க. பாருங்க எப்போ போயிடுச்சு அதை அடிக்க அடிக்கிறாங்க. 1 மணி நேரம் கழிச்சு அடிக்கிறாங்க கைஸ். பாருங்க பாருங்க அடிச்சிட்டான். ஆஹா ஓ மை காட் கைஸ், இவனுக்கு கேம் எடிட்டர் கிட்டலாம் கமெண்ட்ஸ் வரும் கைஸ். கேம்ஸ் போடா ரெடி அடிக்கடி குத்துட்டு இருக்காதுடா, அது பந்து வரக்குள்ள கூட. பாருங்க கைஸ் இவ்வளோ நேரம் உயிரோடு இருக்கிறதே பெருசு. ஆமாம் கைஸ், நாங்கள் டக்கு டக்குன்னு செத்து போயிட்டோம் கைஸ். அவனுக்கு நம்மளை குறி வச்சாங்க, நம்ம ஏதோ இது மாதிரி பாருங்க அடி வேணும். முடிஞ்சு கைஸ் பார்த்தீங்களா? முடிஞ்சு. நாங்கள் அதான் சொன்னோம், அவன் கேட்கல. சரி விடுங்க, அதை பேக் போய் திறக்கலாம். ரோபாக்ஸா? 50k ஜெம்ஸா? ஏய் இல்லைடா கைஸ், பார்த்தீங்களா? நம்மகிட்ட இல்லவே இல்லை. எக்ஸ்பிரஸ்டா இதுடா, கிறிஸ்மஸ்க்கு தான் எக்ஸ்பிரஸ்.
மெகாட் கைஸ் தான் கைஸ் அமௌண்ட் இது பாருங்க கைஸ் 50,000 கைஸ் வந்து நம்மளால திறக்க கூட முடியாது, அதுவே நார்மல் பேக்கு தான். முன்னாடிலாம் நாங்கள் ஒரு 1 லட்சம் வச்சுருந்தோம்னா டைமண்டு. எத்தனை வச்சுருக்கீங்க? ஆனால் அதுவே கம்மி தான். ஆமாம் கைஸ் 2 பேக்கு தான் நல்லா திறக்க முடியும். இப்பெல்லாம் ஒரு பேக் கூட தெரியும். மெட்ரு இப்போ பேஸ் ஆஃப் போகுது. டேய் துள்ளுறதை விட்டுட்டு விளையாடணும்டா, ஜெயிக்கணும்டா. டேய் பாருங்க கைஸ், இப்போதான் கைஸ் மேட்சே போயிட்டு இருக்குது கைஸ். அப்படி கைஸ் நம்ம இப்போ பாருங்க இங்கே ஒருத்தர் எடுத்து போகிறாரு கைஸ். இவங்க 2 பேரும் தான் கைஸ் போயிட்டு ஒருத்தர் செம்மையான கேட்டு நம்ம கூட ஒருத்தர் மந்திரம் பண்ணியிருந்தாங்க பார்த்தீங்களா, அவன் தான் கைஸ். அது இவன் கைஸ், அவன் பேர் அந்த கேரக்டர் பேர் கைஸ் அவன் பேர் க்ளூம். 2 பேருமே க்ளூம் கேரக்டர் தான். டோஸ் 6-8 இவனுக்கு ஃப்ரெண்டாக ஒன்று நினச்சிங்கன்னா ஃப்ரெண்ட் ஆகிக்கும். எங்கள் ஐடியா நீங்கள் பார்த்துக்காதீங்க, ஃப்ரெண்டாக வேஸ்ட்டு தான். சரி எங்கள் ஐடியா சொல்கிறோம், பார்த்துக்கோங்க. எங்கள் ஐடி எங்களுக்கு கேஸ் பண்ணி தெரியாது, அதுக்கோங்க. இதான் எங்கள் ஐடி. ஃபஸ்ட்டு இருக்குது பாருங்க, அதான் பிரணவராம் இறையருள். அவ்வளவுதான், முடிஞ்சு. இன்டர்மிஷன் போகுது கைஸ். சரி வாங்க கைஸ், அதான் அமௌண்ட் போட்டுக்கிட்டே போவாங்க. அமௌண்ட் போட்டுக்கிட்டே ஆடும். முடிஞ்சு உள்ளே வந்துட்டாங்க கைஸ். இதுக்கு மேலே தூக்கி அடிப்பானுங்க போகிறேன். நம்ம அடிப்போன்னு பார்ப்போம், ஆனால் அடிக்க மாட்டோம். ஆக்சுவலி அடி தான் வாங்குவோமே தவிர்த்து. பாருங்க வந்தது இப்போ அவன் க்ளூம் பவர் போட்டு அடிக்கிறான், நம்மளை காப்பாற்றுறான். ஏதோ கைஸ் அவங்களாம் நம்ம இன்னும் டெவலப்பே ஆகல கைஸ். ஆமாம், நம்ம வேஸ்ட்டு கேரக்டர். ஆமாம் நம்ம க்ளூம் வந்து ஒன்று தான் வச்சுருக்கோம், அவனுங்களாம் நிறைய வச்சுருக்கானுங்க. பாருங்க பக்கத்தில் ஒருத்தன் நிற்கிறான் நம்மளை அடிக்கிறதுக்காக. வெளியோட ஒரு அடி அடிச்சோன்னு. ஓ இன்னும் வந்ததாடா, தெரியவே இல்லைல்ல. இன்னொன்று வந்தது பார்த்தீங்களா கைஸ். எவ்வளோ இதாகுது, எவ்வளோ நிமிஷம் போயிருக்கு? 17 நிமிஷம் கைஸ். இல்லை எனக்கு ஒரு மேட்ச் அதோட முடிச்சிக்கலாம், ஏன்னா ரொம்ப வெத்தியாக போயிட்டு இருக்குது. ரொம்ப எப்படி இருப்பாங்க கைஸ். அடி வேண்டாம், பேசிகிட்டே இருக்கோம், அடிக்கிறாங்க பாருங்க. போட்டு பறப்போம் கைஸ். ஆஹா கீழே வந்துட்டோமே உடனே. முன்னாடி ப்ரோ பிளேயர்ஸ் கைஸ், அப்போ வீடியோ எடுத்துருந்தா நம்ம மேட்ச்சை நீங்கள் அப்போ பார்த்துருக்கலாம். நம்ம ப்ரைம்லாம் போகலாமா கைஸ்? அப்போல்லாம் ஒரு ஸ்டீல் பண்ணிட்டு ஒரு கேமே இல்லை கைஸ். ஸ்டீல் பண்ணிட்டு ப்ரோ கன்லாம் ஒரு கேமே இல்லை. இதுக்கு தான் நாங்கள் விளையாட்டு இருந்தது. அப்போது ரெட் ரெல்ஸ்னு ஒரு கேம் இருப்பாங்க கைஸ். அவனும் ஒரு செம கேம் கைஸ். அவனை போய் விளையாண்டு பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிடும் உடனே, அந்த அளவுக்கு இருக்கும். ஐஸ் எடுத்துக்கலாம் இல்லைடா, அது கூட அனுப்ப மாட்டேறாங்க பார்த்தீங்களா கைஸ். நம்ம பவர் போடுறோம், குறைய போகுது, உடஞ்சி முடியுது. அவ்வளோதான், அனிமேஷன்லாம் காட்டி முடிஞ்சிச்சு பார்த்தீங்களா. பாருங்க துரத்தின்னு வந்து அடிக்க பாருங்க. சரி அடி வாங்க விரும்பல. பாருங்க அந்த கிஃப்ட் போட்டிக்குள்ளே உட்காந்துட்டு நம்ம அடிக்கிறான். ஐயோ வருது. பரவாயில்ல கைஸ், இவ்வளோ நான் சர்வை பண்ணதே பெருசு. ஆமாம், என் மேட்சோட முடிச்சிக்கலாம், ஏன்னா கொஞ்சம் லென்த்தாக போயிடும். ஆமாங்க கைஸ், எங்களுக்கு 30 நிமிஷம்லாம் நாங்கள் பிளான் பண்ணோம். நம்ம ஒரு டான்ஸ் போடலாம். இங்கே பாருங்க நம்ம டான்ஸ், ஒரு 25 நிமிஷம் வீடியோ முடிச்சுக்கலாம் கைஸ். நம்ம டான்ஸை பாருங்க, இதுதான் நம்ம டான்ஸ். சரி கைஸ், எமோட் போடுறாங்க. எமோட் போடு, அந்த எமோட் போடு. நம்ம பெயிண்ட்லாம் நிறைய இருக்கும், உங்களுக்காகுது. எங்கே பண்ணலாம், எங்கடா? அதுவும் இருக்கு பாருங்க, உங்களுக்காகுது. அது தப்பாக நினச்சிக்காதீங்க. போர்டு பண்ணலாமா? கெத்தாக இருக்கணும் கைஸ். நம்ம பாருங்க, இது நம்ப முடியாது. அவன் முன்னாடி போய் பார்த்துக்கலாமா? முன்னாடி போய் பார்த்துக்கலாம் பாருங்க எப்படி. டேய் நீராச்சா நான் மேலடா. நம்ம பாப்பான்னு பார்த்தா நம்ம வேற எங்கேயும் பார்க்குறான் பாருங்க, ஒத்த கனால பார்க்குறான். பாருங்க நம்ம சைடில் கிங்கெலாம் காட்டுது, ஆனால் அது வேஸ்ட்டு தான். நம்ம தான் கிங்கா. நம்ம லீடர் போர்டில் போய் பார்ப்போமா? எங்கேயும் லீடர் போர்டு இருக்குமே. இது சாரி, இங்கே பாருங்க நம்ம உமனா பேசு, இதுக்கே வேற கிங்குன்னு காட்டுது. பாருங்க எல்லாம் எங்கே போடுறா? 250 எல்லாருமே ஈலோ. அது சே நம்ம கீழே பாருங்க,
ஃபஸ்ட் இருக்கோம் கீழே பாருங்கள் 410 தான். நம்ம 489. அதுக்கு முன்னாடி இருக்கிறவன் 598. ஆனால் வின்ஸு 140 ஒன்று ஏறிச்சுடா. இப்போ தான் ஏறிச்சு. ஏய் ஏமாச்சா நம்ம 112 கைஸ். ஆமாம் வின்ஸு கொஞ்சம் தான் இருக்கும். அவ்வளோ 112 பெருசு கைஸ். நீங்கள் ஆமாம் அவ்வளோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்தப்போ நாங்கள் ஃபஸ்ட்டு வந்தப்போ செமையடி வாங்கினோம். கொஞ்சம் தான். அங்கே பாருங்களேன் ஏதோ தெரியுது. இந்த கேமு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு கைஸ் எங்களுக்கு. ஆமாம் ஐஸ் ஒன்று போட்டு நின்று விட்டு தான் எங்கேயாவது. ஏன்னா பொறுமையாக வரும் ஐஸ். அதனால தான் இது எனக்கு பிடிச்ச பவர். பாருங்கள் நம்மக்கிட்டே பந்தே வராது. நம்ம எப்போ எதாவது பண்ணமோ அப்போ தான் அது வராது. இவன் தான் கைஸ் நான் உங்களோட ஒரு பெஸ்ட்டு கேரக்டர் சொல்லுவாங்க கைஸ். இதில் டொரோக்கோ கேரக்டர். ஆமாம் கைஸ் இவன் தான் கொஞ்சம் பெஸ்ட்டு நம்மள்ட்ட இருக்கிறதுல. நீங்கள் வந்து இவனை எப்படி வாங்க முடியும்? இந்த நார்மல் ஷாப்பில் வாங்க முடியாது கைஸ். இவனை வந்து நீங்கள் வந்து ஒரு காரில் கிடைக்கும் உங்களுக்கு. அவன் அதுக்கு வந்து நீங்கள் ஒரு பாஸை ஃபைட் பண்ணணும். ஆமாம் பிக் பாஸ். அவனை நீங்கள் ஜெயிக்கலாம் வேணாம். அதில் இருக்கிற நீங்கள் ஜெம்ஸை வச்சு நீங்கள் பேக்கை திறந்தால் போதும். அவனை நீங்கள் இன்னொரு பாஸ் கைஸ். அவன் ப்ளூ கலரில் இருப்பான். சரி ஏதோ ஒன்று நீங்கள் எல்லா பாஸ்லையும் போய் பாருங்கள். உங்களுக்கு ஒரு கேரக்டர் கொடுப்பாங்க. ஓ மை காட். மெக் பாஸ் போனீங்கன்னா உங்களுக்கு கத்தி கொடுப்பாங்க கைஸ். செம்மையாக இருக்கும். அந்த கத்திலாம் நாங்கள் அன்லாக் பண்ணல. அவங்க சொல்கிறான் அந்த கத்தி எப்படி இருக்குன்ட்டு. நான் கொஞ்சம் பேசிகிட்டு இருந்ததில் அடி வாங்கிட்டேன். அதெல்லாம் கண்டுக்காதீங்க. நம்ம பேசிகிட்டு இருக்குள்ளே அடிக்கிறானுங்க பாருங்கள். நம்ம ஒரு யூடியூபர் தெரில கைஸ். யூடியூபர்னு மட்டும் தெரிஞ்சுருந்தீங்களா நம்மளுக்கு விட்டு கொடுத்துருவாங்க கைஸ். பாருங்கள் நம்ம எப்படி போயிட்டுருக்கணும். நம்ம தான் நம்மகிட்ட பந்து வந்தது. அந்த ஐஸ் லைட் போட்டிங்கன்னா அந்த பவர் மூலமாக பந்தை வேறு சைடு தள்ளி விட்டோம். 2 பவர் இருக்குது கைஸ். ஒன்று ஃபயர் இன்னொன்று ஐஸ். காட்டுறேன் பாருங்கள். இப்போ பாருங்க அதெல்லாம் ஃபயர் பவர். டெஸ்ட் போட்டுக்கிட்டு பாருங்கள் எப்படி இதாங்க கைஸ். இந்த ஐஸில் பறந்து போவான். இதில் வந்து ஸ்லைட் ஃபயர் ஜோன் ஒன்று இருக்குது. அது ஃபயராக வரும். இதுலேயே அதே தான் ஐஸ் ஜோன் மாதிரி தான். ஆனால் ஃபயரில் இருக்கும். அவ்வளோதான். அது இதுவும் இல்லை. பாருங்கள் நம்ம அடிக்க இதில் வந்து ஃபயர் ஷீல்டுக்கு பதிலாக ஃபயர் இது இருக்கும் கைஸ். பார்த்தீங்களா நம்ம ஒரு ப்ரோ பிளேயர் நினைப்பச்சதை. பார்த்தீங்கன்னா ஃபயர் ஷீல்டுக்கு பதிலாக ஃபயர் பால் இருக்கும் கைஸ். இதில் நம்ம இப்போ தான் ப்ரைம் லெவலுக்கு வந்திருக்கோம். ஷிட் ப்ரைம் லெவல் போகிறோன்றதுக்குள்ளே அடிச்சிட்டாங்க கைஸ். ஓ மை காட். ஐஸை மாற்றிவிடா. ஐஸை மாற்றிடும். ஓ மை காட். சரி விடுங்க கைஸ். நம்ம அவ்வளோ விளையாண்டதே பெருசு. சரி ஓகே நம்ம ரிவ்யூ பேஜுக்கு போயிடலாம். ஏன்னா ரொம்ப நேரம் போயிடுச்சு. சரி வாங்க. நாங்கள் இன்னும் வேணால் ட்ரைனிங் எடுத்துகிட்டு இன்னொரு தடவை பெருசாக போடுறோம் பாருங்கள். கொஞ்சம் நான் இப்போ விளையாண்டது நல்லா தான் இருந்திருக்கும். ஏதோ அடிச்சிட்டேன். கைஸ் இதோடு இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். இந்த கேம் வந்து செம்மையான கேம். ரோப்ளாக்ஸில் இருக்குது. டெத் பால் பேர் ரோப்ளாக்ஸே உங்களுக்கு ஆன்லைன் தான் தெரியும். சரி இதோட முடிச்சுக்கலாம். இந்த கேமுக்கு ரேட்டிங் நீங்கள் எவ்வளோ கொடுப்பீங்கன்னு சொல்லிடுங்க. பாருங்கள் 23 நிமிஷம் போயிடுச்சு. சரி நம்ம முடிச்சுக்கலாம். இதே 4 MB இருக்கும். ஆமாம் ஒருத்த நேரம் எங்கேயோ போயிட்டு இன்னுமே வரல. ஆமாம் கைஸ். சரி கைஸ் ஈவினிங் ஷார்ட்ஸ் வந்துடும். ஆமாம் பாய். அப்படியே ஒரு வீடியோ வந்துடும் சாயந்தரம். ஆமாம் கைஸ். பேட்டில் கிரவுண்ட் சாயந்தரம் போட்டுடலாம். ஓகே கைஸ். இல்லை டெட் ரேஸ் போடலாம். ஹாரர் கேம் நாளைக்கு காலையிலே போட்டுருவோம். நம்ம 11 மணிக்கு போயிடுவோம். 11 மணிக்கா? ஆமாம் இவன் நாளைக்கு 14 மணிக்கு சென்னைக்கு போயிடுவான். ஆமாம் கைஸ். இவங்க 2 பேர் தான் இங்கே இருப்பாங்க சிதம்பரத்தில். நாங்கள் மட்டும் தான் சென்னைக்கு போயிடுவேன். ஆமாம் சரி கைஸ் இந்த வீடியோ இதோட கட் பண்ணிக்கலாம். ஆமாம் கைஸ் நாளைக்கு ஒரு ஹாரர் கேம் போட்டுடலாம் காலையிலே. ஆமாம் சரி பாய் டாட்டா. பாய் கைஸ். இப்படிக்கே உங்கள் சக்தி போயிட்டு வரும். இப்படிக்கு உங்கள் பிரடாரா. இப்படிக்கு உங்கள் யுவராஜ் இல்லை. ஆமாம் பாய் பாய் டாட்டா குட் பாய். பாய். 24 நிமிஷம்டா. போ.